ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சரியா இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உனக்கான நல்ல விஷயத்தை இந்த வராகி அம்மா நடத்தி முடிக்க போகிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும், உனக்கு ஒத்து வராத இடங்களிலும், உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரங்களிலும், உன்னுடைய எதிரிகளிடமும் உன்னை அலட்சியம் செய்யும் உறவுகளிடமும் பேசுவதை காட்டிலும் மௌனத்தோடு இருந்து விடுவதுதான் உனக்கான சரியான வழியாக இருக்கும். உன் கஷ்டத்தில் உனக்கு உதவி செய்யக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட இந்த வராகி அம்மா இப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையையும் நீ சமாளித்து வெளிவரும்படி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்து நீ எதிர்பார்த்ததையும் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிக்கப் போகிறேன் என்று சொல்லவே. மனுஷன் எப்போவுமே பிறக்கும்போது ரொம்ப யதார்த்தமான ஆளாக இருந்துடுறான். அதுக்கு பிறகு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அதிகமாக சந்தித்த பிறகுதானே அடக்கமும் அறிவும் பெற்று தன்னையே சிறப்பான ஆளாக மாற்றிக்கொள்ளக்கூடியவனாக மாறுகிறான். கஷ்டம் வரும்போது கலங்காதே என் செல்லமே. கஷ்டமும் நஷ்டமும் உனக்கான வாழ்க்கையை உயர்த்துவதற்காக வந்த விஷயங்கள் நினச்சிக்கோ. நீ தோல்வி அடையும் போதெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்ற வைராக்கியம் உனக்குள் வருகிறதல்லவா, அதை அப்படியே மனசில் இறுக்கமாக வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் பரவாயில்ல போனா போகுதுன்னு விட்டுடக்கூடாது. எப்போது தோல்வி அடைந்தாலும் அதை வெற்றியாக மாற்றும் வரையிலும் நீ சோர்ந்து போயிடாம தொடர்ந்து அதுக்காக பாடுபடு. யாராவது உன்னை அவமானப்படுத்த நினைக்கும் போதெல்லாம் அவர்கள் கண் முன்னால் நான் சாதித்து காட்டுவேன் என உனக்கென அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதற்காக விடாப்பிடியாய் விடாமுயற்சியாய் வேலை செய்யக்கூடிய ஆளாக நீ மாறிவிடு என் செல்லமே. உனக்கு கிடைச்ச வெற்றியை நினைத்து நீ மகிழ்வதை காட்டிலும் இது நாள் வரை கடந்து வந்த தோல்விகளை நினைத்து செயல்பட்டால் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா வெற்றிங்கிறது எப்போதும் நிலையானதும் கிடையாது, தோல்விங்கிறது நிரந்தரமானதும் கிடையாது. தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வரும். ஆனால் தோல்விகளை தாண்டி நான் ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்போதும் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். வாய்ப்புகள் கிடச்சிட்டா திறமை இல்லாதவன் கூட வாழ்க்கையில் உயர்ந்துருவான். நீ பார்த்துருப்பதான எத்தனையோ பேருக்கு ஒரு திறமையும் இருக்காது, ஆனால் காசு பணம் வசதியாக வச்சுருப்பாங்க. அவங்க நல்ல நிலைமையில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். ஆனால் காசு பணம் இல்லாத ஒரே காரணத்திற்காக எவ்வளவோ திறமை இருந்தும் கீழே இருக்கக்கூடிய மனிதர்களும் கஷ்டப்படக்கூடிய மனிதர்களும் இந்த பூமியில் இருக்கிறார்கள் என்பதை மறக்க வேண்டாம். அதனால தான் உனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நழுவ விடாமல் அதை இறுக்கமாக பற்றி பிடித்து மேலேறி வந்து வாழ்க்கையை ஜெயிச்சிடுன்னு நான் சொல்கிறேன். நீ பட்ட சில அவமானங்கள் தானே உனக்கு சரியாக வாழ்வதற்கான வழியை காட்டியது. நீயா யாரையும் தேடி போய் உன் அன்பை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. ஏன்னா நீ நல்ல மனசோடு இருக்கிற, அதனால எல்லார்கிட்டையும் தேடி தேடி போய் அன்பா பாசமாக பேசுகிற. ஆனால் அவர்கள் அதையே காரணமாக வைத்து உன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் அல்லவா. நீ ஆசையாக போனால் அவமானம்தான் மிஞ்சும். எல்லாம் தானாக உன்னை தேடி வரும் என உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ சரியாக திறமையாக முயற்சி செய்து வாழ பழகு. நீ மடிந்து விட்டாய், நீ கீழே விழுந்து விட்டாய், நீ தோற்று விட்டாய் என யார் நினைச்சாலும் அவங்க கண்ணு முன்னால் அடுத்த நிமிஷமே எழுந்து நிற்கக்கூடிய ஆளாக, தைரியத்தோடும் வைராகியத்தோடும் கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்லமே. நீ தோத்துட்டன் யார் நினச்சாலும் அவங்க முன்னாடி நீ எழுந்து நின்னா எதிரியும் உன்னை பார்த்து நடுங்கி போவான் அல்லவா. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். உனக்கு கிடைக்காததையும் உன்கிட்ட இல்லாததையுமே நினச்சி ஏங்கி ஏங்கி வருத்தப்பட்டு சோர்ந்து போய் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். கிடைக்காதது நிச்சயம் கிடைக்கும், இல்லாததும் நிச்சயமாக என் வாழ்வில் என்னை தேடி வரும். ஏன் வராகி அம்மா என் கூட இருக்கும்போது எனக்கென்ன கவலைன்னு எப்போதும் உறுதியான மனநிலையோடு நம்பிக்கையோடு கூடிய பொறுமையோடு காத்திரு என் செல்லமே. உன்னிடம் இடல் இல்லாததையும் உனக்கு கிடைக்காததையும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் கிடைக்க வைப்பதற்காக தானே உனக்கான நல்லதை நடத்தி முடிக்க வந்துள்ளேன். நீ எப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் செய்ய போனாலும் முதல்ல உன்னை யாரும் உற்சாகப்படுத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இதெல்லாம் சரி வராது, இதை உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் உன்னை கேலி செய்வார்கள். ஆனால் நீ எதையும் காதில் வாங்கிக்காம நீ நினச்ச அந்த உயர்வான விஷயத்தை சிறப்பாக செய்து முடிக்க தயாராகு. உன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி நீ கவலை கொள்ள வேண்டாமேன்னு செல்லமே. நீ இந்த நிகழ்காலத்தில் உழைப்பையும் முயற்சியையும் சரியாக செய்தாலே உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாய் அமைந்துவிடும். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் சரியாக நடக்கும்னு கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க கற்றுக்கள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறதல்லவா. எது நடக்கணுமோ அதை சரியான நேரத்தில் இந்த வராகி அம்மா நிச்சயமாக நடத்தி முடிப்பேன். நீ இப்போவே நடக்கணும், உடனே கிடைக்கணும்னு அவசரப்பட்டினா நிம்மதி காணாமல் போய்விடும் அல்லவா.
உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்கக்கூடாது. ஏன்னா பேரும் புகழும் எப்போதும் எல்லார் மனசில் இருப்பது கிடையாது. ஆனால் அவமானமும் கஷ்டமும் யாருடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு சுலபமாக மறக்கப்படுவதில்லை தானே. நீ ஒரு முறைப்பட்ட அவமானத்தை மனசில் வச்சுக்கிட்டு மறுமுறை அவமானப்படக்கூடாதுன்னு அதற்கேற்றாற் போல வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா மீண்டும் ஒரு முறை நீ அவமானப்படாமல் உன் வாழ்க்கையை ஜெயித்து காட்டலாம் என் செல்லமே. இது நாள் வரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் நீ செஞ்ச தவறு எதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டினா இன்னிலேருந்து நீ அறிவாளியாக மாறிடலாம். இனிமேல் நீ செய்யக்கூடிய செயல்களில் அந்த தவறு மீண்டும் நடக்காமல் இருப்பதால் நீயும் உன் வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் என் செல்லமே. சூரியனும் சந்திரனும் இல்லாத வானம் யார் மனதையும் கவரக்கூடியதாக இருக்காது தானே. சூரியன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாதான் அந்த வானத்துக்கு அழகு. அதே போல மனிதர்களுடைய இதயத்திற்குள் உண்மையான அன்பிருந்தால்தான் அவர்கள் அழகான மனிதர்கள். ஒருவரின் வசதியோ ஒருத்தருடைய பணமோ அல்லது ஒருத்தருடைய அழகோ அவருடைய வாழ்க்கையை உயர்த்தப் போவது கிடையாது. அவர் நல்ல செயல்களை செய்து எல்லாருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய இரக்க குணம் நிறைந்த மனிதாபிமானம் நிறைந்த மனிதராக வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகம் அவரை உயர்த்தி வைக்கும். அவர்தான் வாழ்க்கையிலும் உயர முடியும் என் செல்லமே. நீயும் எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்து நல்லதையே சிந்தனை செய்யக்கூடிய ஆளாக இரு. நீ இந்த உலகத்தில் பிறந்திருக்கியே தவிர நீ இந்த உலகத்துக்காக எதுவும் செய்தது கிடையாது. ஓ வாழ்க்கைக்காக கூட உன்னால் எதையும் செய்ய முடியாது என்ற உண்மையை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு இறைபக்தியின் உண்மை என்ன என்பது புரிய வரும். எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருப்பது இந்த வராகி அம்மா நான் தானே. உன் வாழ்க்கைக்கான பொறுப்புகளையும் என்னிடம் விட்டுவிடு. இனிமே நீ வாழ வேண்டிய வாழ்க்கையும் நீ போக வேண்டிய பாதையையும் அடைய வேண்டிய ஆசைகளையும் லட்சியத்தையும் உனக்காக நான் செய்து முடிப்பேன். எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்காலத்தில் எல்லா கஷ்டங்களையும் பட்டு வாழ்க்கையை வாழாமல் இருந்து விடாதே என் செல்லமே. எதிர்காலத்தில் நான் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக வசதியாக வாழணுங்கிறதுக்காக இந்த நிகழ்காலத்தின் சந்தோஷங்களை வாழ்வதை தவிர்த்து விடாதே. நீ வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கிதான் பயணிக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். பாதை எப்படி போக போகுதுன்னு பார்க்காத, போகிற பாதை சரியானதாக இருக்குதான் மட்டும் பாரு. போகிற பாதை சரியாக இருந்தால் நீ போக வேண்டிய இடத்திற்கு சரியான நேரத்தில் சுலபமாகவே போய் சேர்ந்து விடலாம். நீ நினச்ச விஷயங்களையும் உன் வாழ்வில் அடைந்து விடலாம் அல்லவா. தேவையில்லாமல் உன்னுடைய நிலையை விமர்சிப்பவர்களை, உன்னை குறை சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிரு. ஏன்னா வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என் செல்லமே. உன்னை குறை சொன்னவங்க உன்னை போல் வேறு யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு அப்படியே அதே நிலைமையில் அதே வாழ்க்கையை தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து போகக்கூடிய பொறுமைசாலியான திறமைசாலியான என் பிள்ளையான நீ ஜெயிச்சு உன் வாழ்க்கையை வரலாற்றாய் மாற்றி அமைப்பாய். உன் வாழ்க்கையில் இன்னும் நீ வாழ வேண்டிய விஷயமும் அடைய வேண்டிய சந்தோஷங்களும் பெற வேண்டிய வெற்றியும் நிறைய இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. கடந்த காலமும் சரி, இனி வரக்கூடிய எதிர்காலமும் உன் கையில் இல்லை. ஆனால் நிஜமாக இருக்கிற இப்போ உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக வாழ தயாராக என் செல்லமே. காற்றுல பறந்துக்கிட்டே இருக்கிற ஒரு துணி என்பது காற்றின் திசைக்கு ஏற்ப மாதிரி இங்கும் அங்கும் மாறி மாறி பறந்து கடைசியில் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு கிழிஞ்சு போயிடும். நீயும் உன் மனசை இப்படி அலைக்கழிக்கக்கூடியதாக அதை இஷ்டத்துக்கு ஆடவிடக்கூடிய ஆளாக இருந்தால் நீதான் அதன் மூலமாக கிழிந்து போன துணியாக நொந்து நூலாகி போவாய். உன் மனசை உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய செயல்களை சரியாகவும் அமைத்துக்கொள். உன் வாழ்க்கையே மிகவும் அழகானதாய் மாறும்.